காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பு. உத்தரப்பிரதேசத்தோடு தமிழ்நாட்டினுடைய கடன் அளவை ஒப்பிட்டு பேசின விவகாரம், விஜய் சக்கரவர்த்தி பேசின விவகாரம், அவங்களுக்குள்ளே ஒரு மோதல் போக்கு, கூட்டணியை மாற்றி அமைப்பதற்கான ஒரு சர்ச்சைன்னு ஓடிட்டு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கடந்த வாரம் பத்திரிகை பேட்டியில் சொல்லியிருந்தேன். அதாவது காங்கிரஸில் ஒரு தரப்பினர் தமிழக வெற்றி கழகத்தோடு போகலாம் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருப்பதாக ஒரு செய்தி வந்தது. அதை நான் பேசினேன். பட் இருந்தாலும் கூட அது அவர்களுடைய உள்கட்சி பிரச்சனை. அது பற்றி நான் எதுவும் கருத்து சொல்ல முடியாது. கூட்டணி மாற்றம் வரும் அப்படிங்கறது உறுதியா நம்புறீங்களா? இல்லை, நிச்சயமா. என்னன்னா, இன்னைக்கு அவள் கூட்டணிகள் மட்டுமல்ல, பொதுமக்கள் எல்லாருமே இன்னைக்கு எல்லாரும் கண்கூட இருக்கிறது. இல்லை, கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. ஆட்சி மாற்றத்தை நோக்கி இன்னைக்கு மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால அவர்கள் கூட்டணியில் ஒருவேளை தோக்கிற கட்சியில் ஏன் நாம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வரலாம். அதனால் கூட்டணியில் மாற்றங்கள் வரலாம். கட்சியினுடைய தலைமை அதை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தான், இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் தொடர்ந்து விமர்சிக்கிறாங்க. கரூர் எம்பி சொல்லியிருக்காங்க, செல்வப்பிரதை சொல்லியிருக்காரு. ராகுல் காந்தியோ மல்லிகார்ஜுன கார்கேயோ அது குறித்து எந்த விபின் சக்கரவர்த்தி குறித்து அவர் பேசினது தப்பு அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லல. அது எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க? அவரு இது அவங்களுக்குள்ளே அது மாற்றம் வேணும், இவங்கள பேச வச்சு அவருடைய முடிவு என்ன வருதுன்னு பார்க்கலாங்கிறதுக்காக கூட இருக்கலாம். ஒரு சின்ன மீனை விட்டுட்டு அப்புறம் பெரிய மீனை பிடிக்கிறதுக்காக கூட இருக்கலாம். அந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா, நீங்கள் கண்கூட 1996 இதே மாதிரி தான் ஒரு நிலைமை இருந்துச்சு. தொடர்ந்து அவங்க கட்சியில் இருப்பதாக இருந்துச்சு. பிறகு அதனால் வந்தது தான் தமிழ் மாநில காங்கிரஸ், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆக இந்த 26ஆம் ஆண்டு மிக முக்கியமான ஆண்டு, ஆட்சி மாற்றத்திற்கான ஆண்டு. அதில் நமக்கு உறுதியாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஜனவரி மாதம் தான் பெரும்பாலான கட்சிகள் எங்களுடைய முடிவை சொல்லுன்னு சொல்றாங்க. என்டிஏக்கு வரக்கூடிய கட்சிகளினுடைய முடிவு இந்த மாதத்தில் இருக்குமா? எந்தெந்த கட்சிகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது? பண்ணையார் அவர்கள் யாருக்கிட்டலாம் பேசியிருக்கிறாங்க? இன்னும் சரியாக 90 நாள் உறுதியா இருக்குது. 90 நாளுங்கும் போது அது கிட்டத்தட்ட ஒரு 70-80 நாள் தான். அப்புறம் பிப்ரவரி லாஸ்ட்ல நோட்டிபிகேஷன் ஆரம்பிச்சு போட்டுருவாங்க. கூட்டணிக்கு வர யாரெல்லாம் வராங்க? அதாவது பொங்கல் முடியிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். தமிழகத்திற்கு அமித்ஷா வர்றதா தேதி முடிவாயிடுச்சா? எப்போ வராங்க? எங்க கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க? 4ஆம் தேதி வராங்க, 11ஆம் தேதி கூட்டம் முடியுது அப்படின்னு. உள்துறை அமைச்சர் அவர்கள் 4ஆம் தேதி சாயங்காலம் ஒரு 4 மணிக்கெல்லாம் திருச்சிக்கு வராங்க. அங்கிருந்து புறப்பட்டு நேரே புதுக்கோட்டை நடைபெறுகின்ற தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணத்தில் அந்த யாத்திரையில் கலந்து கொண்டு அவர்கள் பேசுகிறார்கள். அவர்களுடனே மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல்ஜி வர்றார்கள். மத்திய சட்டத்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய அர்ஜுராம் மெக்வால் அவர்கள் வரார்கள். மதிப்புக்குரிய முரளிதர் மோகல் அவர்கள் வருகிறார்கள். அந்த கூட்டம் மிக பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட இருக்கிறது. 5ஆம் தேதி காலையில் அவர்கள் நேரே ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகிறார்கள். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு 11 மணிக்கு அங்கிருந்து பொங்கல் விழா நடைபெறுகிறது. தமிழர்களுடைய திருநாள் பொங்கல் விழா. ஏன்னா சில பேர் பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, ஏன்னா தமிழர்னு சொல்லி தப்பிச்சுக்கிடுவாங்க. அப்புறம் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, கிறிஸ்துமஸுக்கு மட்டும் வாழ்த்து சொல்லுவாங்க சில பேர். அப்படிப்பட்ட ஒரு போலி மதச்சார்மை இருக்கக்கூடிய ஆள்லாம் இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு நமது மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு நேரடியாக போய்